கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட புருஷன் ஊர்லயே பெரும் புள்ளியான தில்லைநாதன். ஆனா இந்த உலகத்துல பச்சோந்திய வளர்த்து அதை கும்புற அழகி ஒருத்தரா தானே இருக்க முடியும். தம்பி, மனுஷனை புலி மாதிரி இருக்கணும்னு சிங்கம் மாதிரி இருக்கணும்னு சொல்றவங்க அந்த காலத்து முட்டாளுங்க. இந்த பச்சோந்தி மாதிரி இருந்தாதான் நம்ம பவர்ஃபுல்லா இருக்க முடியும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தையும் குணத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம தலைவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மந்திரியாவே இருக்காரு. என் தலைவர், நான் சொல்றது ரைட் தானே? என்னப்பா இது? செத்து போனவன் பொண்டாட்டிய நினைச்சு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல போய் ஜோக் அடிச்சிட்டு இருக்கேப்பா. எனக்கு நீங்க கொடுக்கறதா சொன்ன 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் தான் முக்கியம். ஆனா உங்களுக்கு என் பொண்டாட்டியோட அழகு முக்கியமா இருந்துச்சு. அந்த அறிவு கட்டவ இந்த புருஷனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியாம நீங்க அவ கைப்பிடிச்ச உடனே ஓடி போய் மாடி மேல இருந்து விழுந்து செத்து போயிட்டான். இந்த காலத்துல பொண்டாட்டிங்க பத்னியா இருந்தா என் மாதிரி புருஷங்க எப்படிதான் வாழ்றது? நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே, நாம இந்த கொலை கேஸ்ல மாட்டிக்கவே மாட்டோம். அதான் நடக்காது மிஸ்டர் தில்லைநாதன். காலேஜ் பூரா என்னால பரவி போன இந்த கொலை கேஸ்ல தில்லைநாதனை அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழி இல்லாம போச்சு. நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் மனைவி மேல சத்தியமா சொல்றேன், அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. ஊர்லயே பெரும் புள்ளி நீங்க. உயிருக்கு உயிரா உங்க சம்சாரத்தை நேசிச்சேன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு வரணும்? அது வந்து சொல்லுங்க சார். என் மனைவி தற்கொலை பண்ணிட்டது காரணம் உங்க பொண்ணு திலகவதி தான். என்ன சொல்றீங்க மிஸ்டர் தில்லைநாதன்? நானும் உங்க பொண்ணும் ஒன்னா படுக்கல இருந்தத என் மனைவி பார்த்துட்டாங்க. மனசு உடைஞ்சு போன அவங்க வேகமா மாடி படிக்கட்டுல இறங்கினப்போ தடுக்கி கீழே விழுந்து மண்டல அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா உங்க பொண்ண மானத்தை காப்பாத்துறதுக்காக என் மனைவி விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்கன்னு இவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டேன். யுவர் ஆனர், என்ன மன்னிச்சு. உங்க அக்கிரமத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்தவ ஒரு பொண்ணுங்கிறதுக்காக நாக்குல நரம் இல்லாம எதையும் பேசாதீங்க. பெருசா பணத்தை வாங்கிக்கிட்டு பெத்த பொண்ணைய கூட்டி கொடுத்த நீ, சாரி நீங்க பொண்ணுன்னு எல்லாம் நியாயம் பேசுறீங்களா? என் சம்சாரம் செத்ததுக்கு அப்புறம் கோடிக்கணக்கா என்கிட்ட சொத்து இருக்கிறதுனால இரண்டாவது சம்சாரமா உங்க பொண்ணை கட்டி வச்சிடலான்னு வந்தீங்க. அதுக்கு நான் மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க இந்த சட்டத்தை வச்சு மாட்டி வைக்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ விசாரிக்க எனக்கும் எங்க அம்மாவுக்கும் விபச்சாரி பட்டம் தான் கிடைச்சுக்கிட்டே வந்தது. எங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் பொய் சாட்சி சொன்னாங்க. அவனோட அலங்காரமான பொய்க்கு முன்னால எங்க ஆழமான உண்மை செத்து போச்சு. என் பேருக்கு வந்த அவமானத்தை நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போறதுக்கே எங்க அம்மா பயப்பட ஆரம்பிச்சாங்க. கடைசி வாய்தாவும் வந்துச்சு. அதுக்கு முதல் நாள் ராத்திரி தான் குடும்ப மானத்துக்கு பயந்து நான் மாரடைப்புல செத்து போனேன்னு மத்தவங்க நம்புறதுக்காக அந்த தில்லைநாதனோட ஆளுங்க எனக்கு விஷூசி போட்டுட்டாங்க. என்ன எப்படியும் நான் சாக போறேன்னு தெரிஞ்சு நீ எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுமா? என்னமா சொல்றீங்க? உங்களை விட்டு நான் போவேன். நீ உயிரோடவும் மானத்தோடவும் இருக்கணும்னு சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. சாக போற உங்க அம்மாவோட கடைசி ஆசைதான். அடுத்த நாள் கோர்ட்டு வாய்தாவுக்கு வராததுனால நியாயத்துக்காக போராடின என்னையும் எங்க அம்மாவையும் நடத்த கெட்டவங்கன்னு தீர்ப்பளிச்சு தில்லைநாதனை விடுதலை பண்ணிட்டாங்க. தில்லைநாதன் கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஊரா ஓடிக்கிட்டு இருந்தேன். அவனோட ஆளுங்க என்னை துரத்துக்கிட்டே வந்தாங்க. கடைசியா உங்களை சந்திச்சேன். உன் அழகுதான் எனக்கு சொந்தம். ஆனா உன் அறிவு அந்த ஊருக்கே சொந்தம். அதனால எத்தனையோ உயிர்களை காப்பாற்ற முடியும். அந்த அறிவு வீணா போறதுக்கு நான் விட மாட்டேன். எந்த கொம்பம் வந்து தடுத்தாலும் சரி உன்னை டாக்டர் ஆக்கியே தீருவேன். அது மட்டும் இல்ல, நீ டாக்டர் அன்னைக்கு உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி உனக்கு விபச்சார பட்டம் கட்டினாங்களே, அவங்க முகத்தில் நான் கறியை பூசுறேன். எந்த வசதியும் இல்லாத இந்த அநாதைக்கு
இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா போதும். இதுதான் ஆத்தா திலகாவோட கதை. லாரியில் அடிபட்ட நம்ம ஊர் குழந்தைகள்லாம் உயிரோட இருக்கிறது காரணமே திலகா தான். அவளை நான் மறுபடியும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ எங்க அப்பனோட பழைய கதையை சொல்லி அவளை வெட்டி விடுற அப்படின்னு தான் சொல்லு. நான் வேலை வைக்கிறேன். இல்லப்பா, சின்ன வயசுல இந்த பொண்ணு இனிமேல கஷ்டப்பட வேண்டாம். நம்ம பரம்பரையில தான் யாருமே படிக்கல. ஒரு பொண்ணை படிக்க வச்சோங்கிற பெருமையாவது நமக்கு இருக்கட்டும். உன் ஆசைப்படியே அவளை டாக்டருக்கே படிக்க வைங்க. சொல்றது கேளுங்க. தில்லைநாதனை எதிர்த்துக்கிட்டு அந்த ஊர்ல யாராலையும் வாழ முடியாது. அந்த வேலையை நம்ம கையில விட்டுரு. நீ படிப்பை மட்டும் பாத்துக்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, சரி சரி, இந்த தண்ணி அடி. யூனிஃபார்ம்ல இருக்குமா நான் தண்ணி அடிக்க மாட்டேன் தெரியல உனக்கு. சும்மா அடி இன்ஸ்பெக்டர். அதுக்காக ஏமாத்திராத. நைட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டில் கொடுத்தாரு மாமா. முழு பாட்டில் வீட்டுக்கு அனுப்பிச்சேன். அதை அடிச்சு தான் ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறேன். என்ன தில்லைநாதன் கோயிலுக்கு வர மாதிரி வந்திருக்க? யோ தில்லைநாதன், யாரா நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு? ஓ பட்டி காட்டா. இதுக்கு தான் தொண்ணு பேசிட்ட தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது. விக்கல் பாத்தியா? தலையில தட்டிக்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாப்பிட்டு பேசக்கூடாதுன்னு. உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வா போ. சொல்றாங்களே போறேன். யாரா தில்லைநாதன்? நான் தாங்க தில்லைநாதன். நீங்க யார் சார்? என்ன பாரு, எங்க ஊர்ல ஆடு மேய்ப்பாங்க, மாடு மேய்ப்பாங்க, பச்சோந்தி மேய்க்கிறீங்க. பொங்கல் வந்தா வாளுக்கு பெயிண்ட் அடிச்சு ஜல்லிக்கட்டுல விட்டுருவீங்களா? ஆமா, ஆம்பளை மாதிரி வேட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்க, புடவை கட்டின பொம்பளை கிட்ட போய் ரவுஸ் விட்டுருக்க. டவுன்ல உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பெரிய பெரிய மனுஷனுங்களா? டேய், யாரா நீ? குடிச்சிட்டு வந்து கலடா பண்றியா? ஊர்ல இருக்கிற மொத்த தண்ணி தான் நீங்க மொடாவா குடிக்கிறது. ஏமாந்து கீழே சிந்தனாலும் மண்டி போட்டு நக்கிறது. நாங்க மோதுதாயா பார்க்க முடியும். மாச்சு வேணா நீ. இன்ஸ்பெக்டர் குட் மார்னிங் சார். சரிப்பா, விஷயத்துக்கு வருவான். திலகவதி, நீங்க తెలుసா கோர்ட்ல உங்க பயங்கரமான நடிப்புகளை எல்லாம் கொட்டி டாக்டர் பட்டம் வாங்கலாம்னு ஆசைப்பட்ட பொண்ணுக்கு விபச்சாரின்னு பட்டம் வாங்கி கொடுத்தீங்களே, அதே திலகவதி நான் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துட்டு தான் வந்திருக்கேன். அவளுக்கோ அவ படிப்புக்கோ ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா உன் தம்பி எங்க போயிட்டானா? சரி, அவனாவது தின்னதுனால புறையேறிச்சு. உனக்கு திங்காம என் பேரை சொன்னாலே புறையேற மாதிரி பண்ணிடுவேன். எப்படி? ஏய், யார் அது? ஏதோ ஒரு பட்டிக்கட்டை வந்து கலடா பண்ணிட்டு இருக்கா, பாத்துட்டு இருக்கீங்களா? இன்ஸ்பெக்டர் பேசட்டும். உடுப்ப பார்த்தா மந்திரி மாதிரி தெரியுது. ஆனா கையில சாராய டம்ளர் வச்சிருக்கிறதுனால இப்ப கேட்டா சத்தியமா கிடையாதுன்னு துண்டை போட்டு தாண்டிடுவீங்க. என்ன சொன்ன? பட்டி காட்டுக்காரனா? ஏறு முடிக்கிற இந்த கைகள்லாம் ஓட்டு போடுறதுனால தான் நீங்களா சட்டசபைக்கு போய் மைக்க பிடிக்கிறீங்க. மோதார மோதனா மந்திரி, நீ பாதியிலேயே எந்திரி. முந்திரி கொட்ட தரமா பேசினா சொந்த ஊருக்கு போனா கந்திரி ஆயிருவேன். கடைசியா சொல்றேன், விவசாயிங்க கிட்ட மோதனீங்க, நெஞ்சில ஏரோட்டி நெல் எடுத்துருவன். ஜாக்கிரதை. வரணுங்கண்ணா. அண்ணா, நம்ம ஊருக்கு நல்ல கோமராய் கிடைக்கும்னா சொன்னீங்கன்னு விட்டு அதை வேணா புடிச்சு கொடுக்கணுங்க. இன்ஸ்பெக்டர், அவன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. எங்களை அவன் அவமரியாதையா பேசிட்டான். இனிமேல் அவன் மரியாதையோட வாழக்கூடாது.